அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன தகவல் சொன்னோம், அது எப்படி இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆனிச்சு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே நல்லா பாருங்கள், நான் இந்த பிளாக் கலர் லைன் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்த நான் சொல்லியிருந்தேன் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனதுன்னா ஃபர்தராக மேலே போய்டும். இந்த இடத்த மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போய்டும் அப்படிங்கிற தகவல்களை சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த ரவுண்ட் லைன் நான் போட்டிருக்கேனே, இதை பாருங்கள். நம்மளோட லெவலாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது கீழே வந்திருக்கான்னு பாருங்களேன். வீக்லி அனலைசிங்லேயும் நான் என்ன சொல்லியிருந்தேன், 22,083 அப்படிங்கிற லெவலை சொல்லியிருந்தேன். 83, 82, இந்த 80 அந்த ரேஞ்சில் ஒரு 2-3 புள்ளிகள் தானே சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட லெவலை முடிச்சிருச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1 ஹவரை பாருங்கள். எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நம்மளோட டார்கெட்டை கொடுத்துருச்சு. 22,082 ஃபஸ்ட்டு 15 மினிட்டில் காமிக்கிறேன். அதுலேயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் திரும்பியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், திருமண லெவல் ரொம்பலாம் இல்லைங்க, 80. நம்ம சொன்னது 83, மார்க்கெட் திரும்பினது 80 அப்படிங்கிற லெவல். சரிங்களா? எக்ஸாக்டாக 81.95 அப்படிங்கிற லெவலில் திரும்பியிருக்கு. நம்ம சொன்னது 83 சொன்னோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஹை இந்த இடத்துல காமிக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட கேண்டில் எந்த இடத்துல காமிக்குது, 22,081.95. நம்ம சொன்ன பாயிண்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் காலைல ஓப்பன் ஆகும் போதே. இதுதான் டெக்னிக்கல் நண்பர்களே. டெக்னிக்கலை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட லெவல்ஸ் எல்லாமே நம்மளோட கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். நம்ம சொன்ன லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு மணி 3 ஆகிடுச்சு. 3 மணிக்கு பிரேக் அவுட் ஆகி அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட் நல்லபடியாக பாசிட்டிவாக இருந்துச்சு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா அகைன் மார்க்கெட்டு நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகும். இந்த 22,207 அப்படிங்கிற லெவலை தொட்டுடும். மேஜிக் லெவலை நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நண்பர்களே. கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம சொன்ன லெவலில் எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கி ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி டே லோ. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ப்ரீவியஸாக இந்த லெவல். சரிங்களா? 21,800 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு இந்த லெவல் 21,700 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் 21,100, 21,200. இதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். 21,050லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். நான் இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபர்தராக புது ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் நண்பர்களே. ஓஐ டேட்டாவை இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை விட இந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது நண்பர்களே. ஏன்னா இன்ட்ராடேல லெவல்ஸ் இந்த லெவல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம பேங்க் நிஃப்டி சொன்னோம், இந்த லெவலை பிரேக் பண்ணணும், இந்த சேனல் பேட்டர்னை விட்டு பிரேக் அவுட் ஆகினா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ்னு. மேலே இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகைன் அந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சேனல் பேட்டர்னை நான் டேயில் போட்டு காமிச்சேன். சரிங்களா? இதை நான் வீக்லி அனலைசிங்கில் டேயில் போட்டு காமிச்சேன். இதை எக்ஸாக்டாக போட்டோன்னா இந்த இடம் தான். சரிங்களா? இந்த சேனல் பேட்டர்னை இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. சரிங்களா? இன்னையோட டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 48,223. அதை பிரேக் பண்ணால் 48,368. அதை பிரேக் பண்ணால் 48,625. சரிங்களா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இன்றைக்கி டே லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 47,825. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,229. அதை பிரேக் பண்ணால் 46,968. இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணால் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்கும். இந்த லெவலை பார்த்துக்கோங்க நண்பர்களே.
பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல் ஓஐ டேட்டா வந்து வீடியோட இறுதியில் சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது சென்ஸ் ஃபின்னிஃப்டி நம்ம சொன்ன லெவல் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் முட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 21,600 வந்து ஃபின்னிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டியோட பவுன்ஸ் பேக்கையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்த இந்த லெவல், இன்றைக்கி வந்த ஹை மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நாளைக்கு 21,500, அதை பிரேக் பண்ணால் 21,554, அதை பிரேக் பண்ணால் 21,601. சப்போர்ட் இன்றைக்கி வந்த டே லோ வந்து மார்க்கெட்டுக்கான நாளைக்கான சப்போர்ட்டு 21,337. அடுத்தது 21,169, இதையும் பிரேக் பண்ணால் 21,095. சரிங்களா? இதுதான் ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபின்னிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறதுனால இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் பேட்டர்ன், இதுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகி முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 21,500லேருந்து 21,600 முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிட் கேப்பை பார்க்கலாம். மிட் கேப்பை எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம சொன்ன லெவலை மார்க்கெட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். போய் விக்கு எந்த இடத்துல வச்சுருக்கு பாருங்கள். நம்ம சொன்ன லெவல் 10,669. மார்க்கெட் வந்து இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு இன்னும் போகவே இல்லை. நம்ம எப்படி நண்பர்கள் இந்த லெவலை வந்து சொன்னோம்? புரியுதுங்களா? எல்லாமே டெக்னிக்கல் தான். இந்த டெக்னிக்கலை வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து 10,669 கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குல்ல. மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகுது. அதோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏற்கனவே ஒரு மார்க்கெட் போன இடத்துல மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. புதுசாக ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்மளோட டேலண்டே இருக்குது. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், மார்க்கெட்டு இன்றைக்கி வந்த ஹை 10,669. சரிங்களா? இதுதான் நண்பர்களே. வீக்லி அனலைசிங்கில் போய் பாருங்கள், நம்ம எந்த லைனையும் சேஞ்சஸ் பண்ணல. எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்ஸை மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்த டே ஹை மார்க்கெட்டுக்கான 10,669 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 700 ஒரு ரெசிஸ்டன்ஸ். 700 பிரேக் பண்ணால் 750 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து இன்னையோட டே லோ வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் ப்ரீவியஸ் ஸ்விங்கு 10,477. அதை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங். சரிங்களா? 10,422. இதுதான் நண்பர்களே மிட் கேப்புக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா நெஃப்டிலேருந்து பார்த்துருவோம். ஓஐ டேட்டா 22,000 ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து 23,000 22,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. 22,000 ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட்டோட புல்லிஷை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. அடுத்தது பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா, 49,000 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 48,500 ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக 48,000 பில்ட் ஆகிட்டு இருக்குது. 48,000 ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி நல்லா க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சு அப்படின்னா 150 இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா 48,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடும். 48,500 அடுத்த லெவல். அதுக்கப்புறம் 49,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 48,000 இனிமேல் பிரேக் பண்ணாது கொஞ்ச நாளைக்கு. சரிங்களா? இப்போதைக்கு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. 48,000 மார்க்கெட் எப்போ வந்தாலும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஃபின்னிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஃபின்னிஃப்டி 21,700 600 500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 500 நாளைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 21,500 இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க. அப்போது 21,500 வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. இந்த ரெட் கலர் லைன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா 21,600 தான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் வந்து இந்த மேஜிக் லெவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதுதான் மார்க்கெட்டுக்கு எல்லாமே வந்து எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களை ப்ராஃபிட் பண்ண வைக்கும். மற்றபடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட அப்டேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, நம்ம பேரை போட்டு சர்ச் பண்ணிடலாம், எதுவும் ஜாயின் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, நம்ம பேரில் எதுலேயும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.